வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாள் வரையிலுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மீன ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். இது கால புருஷனோட அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசியாக பார்க்கப்படுது. மீன ராசியோட நட்சத்திரங்களா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதங்களும் மீன ராசிக்குரியதா பார்க்கப்படுது. சம ராசியான இது பகல்ல வலிமையோட தான் இருக்கும். எந்த கிரகத்தாலையுமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பாதிப்புங்கிறது ஏற்படுறதில்ல. அதிர்ஷ்ட காத்துங்கிறது எப்போதும் உங்ககிட்ட வீசிக்கிட்டே இருக்கும். மீன ராசிக்காரங்க கற்பனை உலகில் இருந்தாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க இலகிய குணம், திறமை, தன்னம்பிக்கை இது எல்லாமே கொண்டவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட சந்தோஷம், சுக துக்கங்களை கூட தன்னோட சுக துக்கங்களாக நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னில் மறைச்சி வச்சுக்க உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி மற்றவங்க மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய குணமும் உங்களுக்கு இருக்கிறதில்ல. அதே சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலை மாட்டிக்கொள்ளக்கூடியதான் உங்கள் வாழ்க்கையில் பலவீனமே. மேலுமே மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் என்ன மாதிரி பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தொலைபேசி மூலயமா அவருடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கன்னா, மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிரகநிலையில் ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், காலஸ்திரஸ்தானத்தில் கேது, அயனசைன் போகஸ்தானத்தில் சனின்னு கிரகநிலையில் காணப்படுது. இப்படி இருக்கிறப்ப மீனராசிக்காரங்க இயல்பாகவே எவ்வளவு தோல்வி வந்தாலுமே தன்னம்பிக்கையோட அத்தனையும் முறியடிச்சு வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்ககிட்ட இருக்குது. அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் எதுலேயும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டாவே போதும். திடீர் பண தேவைங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால வெளியூரில் இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுங்கிறது கொஞ்சம் அப்பப்போ ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலம் இருந்தாலுமே சக ஊழியர்களோட கவனமாக பழகிட்டு வரதான் நல்லது. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு ஏற்பட்டதெல்லாம் நீங்கி இனி வரக்கூடிய காலங்கள் நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையில மட்டும் நீங்கள் இந்த மாதங்களில் கவனமாக இருங்க. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுறதா நல்லது. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதீங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எதிலுமே எச்சரிக்கையோடு ஈடுபட்டு இருக்கிறது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் மனசஞ்சலுங்கிறது ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய காலம். பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சிருக்க பாருங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதா இருந்தாலும் யோசித்து செயல்படுறது நல்லது. கோபத்தையுமே நீங்கள் முறிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பார்க்குற பாருங்க. அதே மாதிரி வேலைகளை கவனமோட செயல்பட பாருங்க. எதுலையுமே நிதானமாக இருங்க. மாணவர்களாக இருக்கிறவங்க ஆசிரியர்களோட ஆதரவு கிடைச்சாலுமே சக மாணவர்களோட பழகிறப்ப கவனமாக இருக்க பாருங்க. கல்வியில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை இனி நீங்கும். மனசில் ஒரு புதிய உத்வேகம் தொடங்கும். அதே மாதிரி புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் விருந்தினர் வருகையும் அதனால் செலவுங்கிறது கொஞ்சம் இருக்கும். வழக்குகளை தள்ளி போடுறதும் பேசி தீர்த்துக்க பார்க்கறது நல்லது. இந்த ஆயுதம், தீ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதுலையுமே ஈடுபடாமல் இருந்துட்டீங்கன்னாவே இந்த மாதங்களில் பல நன்மைங்கிறது கிடைக்கும். வீண் அலைச்சல், செலவு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருங்க. சேமிக்கிற பழக்கத்தை எப்பயுமே வச்சிருக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த குழப்பம் இனி நீங்கக்கூடிய காலம். மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வேடிக்கை, வினோத நிகழ்ச்சி இது எல்லாமே குடும்பத்தோடு சென்று கலந்து கொண்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் நன்மைங்கிறது கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் விரும்பின பொருளை வாங்கி மகிழ்வீங்க. பண வரவோட சேமிக்க பாருங்க. மற்றவங்களோட பேசுகிறப்ப கவனமாக இருந்துட்டிங்கனாவே பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும். அதே மாதிரி பேச்சில் நீங்கள் எளிமை கூட்டுறதும் கவனமாக இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் பழிங்கிறது மற்றவங்களால உண்டாகலாம். அதனால எச்சரிக்கையாக இருங்க. வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் சுமையை ஏற்க வேண்டியதாக இருக்கும்.
கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக பேசுறது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செலவுங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. கூடவே பொறுப்புங்கிறது அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதங்களில் சிறப்பு அடைன்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வீரபத்ர சுவாமியை வழிபட்டு வர்றது பல வகையில் நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். கூடவே எதிர்ப்புகள் அகலும், மனசில் தைரியமும் உண்டாகும். மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைரியஸ்தானத்தில் மாறக்கூடிய குரு பகவானால் நினச்ச காரியம் நினச்ச பக்கம் நடந்து மனசில் நிம்மதி இருந்தாலுமே எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஒரே சீர்தூக்கி பார்க்கறது நல்லது. வருமானம் உயரும், ஆனால் வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கு பாருங்க. செய்கிற தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புங்கிறது அப்பப்போ எட்டி பார்க்கும். புதியவர்கள் கூட கூட்டாளிகளாக ஆவாங்க. இதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலுமே எச்சரிக்கை இருக்கிறது அவசியம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். அதை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. ஆற்றல் மிகுந்தவங்க திறமசாலிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற முயற்சிகளில் ஆதரவாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். உங்களுடைய இல்லத்தில் விருந்தினர் வருகைங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களால முடியாதுன்னு விட்டுட்ட காரியத்தை கூட செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. உங்களோட மனபலம் மூலமாக தன வரவுங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தாரோட சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானவங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. மற்றபடி வெளியாட்களோட தொழில் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க பாருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டு அப்புறமா முடிவெடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்பகமான கூட்டாளிகள் முக்கியமான வேலையை பிரித்து கொடுத்து அவங்க மூலமாக விருப்பப்பட்டு செயல்பட அனுமதிக்க பாருங்க. அனுபவசாலிகளோட வழிகாட்டுபடி நீங்கள் குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியாக இருக்க பாருங்க. நல்ல நண்பர்களோட ஒத்துழைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்துட்டா இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுங்கிறது அப்பப்போ உண்டாகும். உடன் பிறந்தவங்க அனாவசிய பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அதனால இந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப பக்குவமாக எல்லா விஷயங்களையும் நடந்துக்க பாருங்க. அனாவசியமான பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பயணங்களின் போது கவனக்குறைவாக இருக்காதீங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் பிள்ளைகளோட நடவடிக்கைகளையும் கவனம் செலுத்திட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரக்கூடிய உத்தியோகங்கிறது பெரும்பாலான மீனராசி அன்பர்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கும். எவருக்கும் இந்த காலத்தில் வாக்கு கொடுக்கறதோ முன் ஜாமீன் போடுறதையோ இந்த மாசத்தில் தவிர்த்துட்டாவே போதும். அதே மாதிரி உத்தியோகத்துக்குள்ளா இருக்கிறவங்க இயந்திர வாழ்க்கையில் விடுபட்டு மற்ற விஷயங்களில் செயல் வடிவம் பெறக்கூடிய எண்ணங்கிறது உங்கள் மனசில் அப்பப்போ வரும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவங்களை இனங்கண்டு விளக்குனீங்கன்னாவே போதும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கிறது நல்லபடியாக தான் முடியும். கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளை ஈடுபட சம்மதிப்பாங்க. புதிய சந்தையை நாடி சென்று உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த பார்ப்பீங்க. இதனால சக வியாபாரிகளோட மத்தியில் உங்கள் செல்வாக்குங்கிறது கொஞ்சம் உயர்வாக தான் இருக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க திட்டமிட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சு வெற்றிகரமாக நடப்போடுவீங்க. உங்களுக்கு கட்சிகளோட எதிர்ப்பு அதிகரிக்கினாலுமே உட்கட்சி பூசலை சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் தப்பிச்சுட்டு வர்றது உங்கள் புத்திசாலிதான் தான். கலைத்துறையில் இருக்கிறவங்க பழைய ஒப்பந்தங்களை நல்லா முடிச்சு கொடுத்த பின்னாடி புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சி செய்யுங்க. ரசிகர்களோட மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்றது இந்த காலத்தில் நல்லது. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. அதனால மனக்குளிர நடந்துக்க பாருங்க. அவங்கள முழுமையா இதனால பயன்படுத்தி கொள்ள முடியும். பெண்மணிகளா இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது இருக்கும். கணவரோட அன்பு பாசங்கிறது இந்த காலத்துல அதிகரிக்கும். உறவினர்களோட அனுசரித்து நடந்து கொள்றது தான் உங்க செல்வாக்க அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாணவர்களா இருக்கிறவங்க பாடங்களை முழு கவனத்தோட படிச்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம். அதனால தேவையில்லாத பிரச்சனையில சிக்கிக்கொள்ளாமல் இருக்கவும் முடியும். மற்றபடி மற்ற விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிடாதீங்க. விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குது. சக மாணவர்களோட கவனமா பழகிறது நல்லது. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி குரு பயிற்சி தொடர்ந்து இருக்கிறதால புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பண தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் அமையும். வாகனங்களில் வாங்கி மகளக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானவங்களுக்கு ஏற்படும். மனசுல மன நிம்மதிங்கிறது கூடும். காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாளாகவே நினைச்சிட்டு இருந்த காரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ திறமையாக செயல்பட்டாலுமே காரிய தடங்கள்ங்கிறது அப்பப்போ ஏற்பட்டுரும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்ப கவனமாக இருங்க. பயணங்களின் போது வீண் செலவு அலைச்சலுங்கிறது அடிக்கடி இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு இருந்த மன வருத்தங்கிறது இனி நீங்கும். அதே மாதிரி புதிய ஆடை ஆபரணம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தோட வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே நடக்கும்.
அதே மாதிரி நீங்கள் இந்த மாதங்களில் மாரியம்மன் தெய்வத்தை வணங்கிட்டு வர்றது எதிர்பாராத காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனையும் தீரும். அதே மாதிரி சஷ்டி ஆனாவே முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் நன்மை ஏற்படும். ஓம் ஷட் சண்முகாய நமங்கிற மந்திரத்தை தினமும் 15 முறை சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சிறப்படையும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.